2025 செப்டம்பர் 27 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு வந்த நாள். வேலுச்சாமிபுரத்தில் அவரோட மீட்டிங் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் தமிழ் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு துன்பியல் சம்பவமாகவே மாறுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எவ்வளவோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவோ கட்சி மீட்டிங் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வயசானவங்க வெயில் தாங்க முடியாமல் உயிரிழந்திருப்பாங்க, சரியான ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையால் உயிரிழந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா கூட 1-2 பேர் தான் உயிரிழந்திருப்பாங்க. ஆனால் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் தாங்க. இது தமிழ்நாட்டோட கருப்பு தினமாகவே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் இதை மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது கருப்பு தினமாக அனுசரிக்கணும் அப்படின்னு கருப்பு தினமாகவே மாற்றிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவமாக தான் கரூர் சம்பவம் பார்க்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலைங்க. இப்படி ஒரு தலைவர் வராரு அப்படின்னா சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். போதுமான அளவு போலீஸ் இல்லை, அதுதான் இவ்வளோ பேர் உயிரிழப்புக்கு காரணம். இன்னொன்று இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. பக்கத்திலே இத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது. இறந்ததுக்கப்புறம் 10 லட்ச ரூபா முதல்வர் நிவாரணமாக அறிவிக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்க உசுரை காப்பாற்றிக்கலாம்ல. 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், மற்ற கட்சி விஜய் மேலே தவறு கிடையாது. இவர் ஒரு சினிமா செலிபிரிட்டியாக இருந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறாரு. அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கூட்டம் சேரத்தான் செய்யும். இதை ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு ஒரு சில பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. மக்களுமே விஜய் மேலே தப்பு இல்லைங்க, அவர் வந்தார் பேசினார், ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் காவல்துறை தான். இப்படி ஒரு கூட்டம் கூடியிருக்கு, ஒரு நெருக்கலான இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கரூரில் எவ்வளவோ இடம் இருக்குது, மற்ற கட்சிக்காரங்க கூட்டம் நடத்துறதுலாம் நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக கொடுக்குறாங்க. இவர் வரதுக்கு மட்டும் ஒரு நெருக்கடியான இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் பாயிண்ட்டே வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது குறுகிய சாலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மக்கள் நிறைய பேர் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க, அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் முக்கிய காரணம். இப்படி ஒரு இடத்துல கூட்ட நெரிசலாக ஆச்சு அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் காவல்துறையினர் தடியடி திடீர்னு நடத்திட்டாங்க. திடீர்னு லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அதனால தான் மக்களும் சரி, இளைஞர்களும் சரி அங்கே இங்கேன்னு சொல்லி ஓடும்போது கீழே விழுக செஞ்சாங்க. தடியடிக்கு பயந்துக்கிட்டே ஓடினாங்க. அப்போ தான் கீழே இருக்கவங்க மூச்சுத்திணறல் இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் யார் யாரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜிஹெச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே அன்றைக்கி நைட்டே வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்களாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரங்க இதையும் ஒரு கேள்வியாக தான் கேட்டாங்க. கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பதறி அடித்து இத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் இறந்தாங்களே, அங்கே யாருமே போகலையே. அந்த மாதிரி ஒரு சில இடங்களை கை நீட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே போகலாம் அங்கே போகல, இதுக்கு மட்டும் ஏன் வரணும்? தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கட்சி ஆரம்பித்து அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி சம்பவம் நடந்துச்சு, அதை ஊதி பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பேர் அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் தான், அவங்களோட வருமானத்தில் அந்த குடும்பமே ரன் ஆகிக்கிட்டு வந்திருக்கு. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, கர்ப்பிணி பெண்ணோட ஹஸ்பண்டு, இந்த மாதிரி ஒரு குறுகிய பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத யாருமே யோசிச்சு பார்க்கல. இது யார் மேலே தப்பு இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா இத்தனை பேரோட உயிரிழப்பு காரணமானவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டு. அதனாலேயே மக்களும் சரி எல்லாருமே சிபிஐ விசாரணை தான் வேணும், தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, ஒருதலை பட்சமாகவே விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. தமிழகமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லை, போலீஸ் கரெக்டாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க, கரெக்டாக தான் விசாரிச்சுட்ருக்காங்க, யாராக இருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக சிபிஐ விசாரணைக்கும் அப்ளை பண்ணி சிபிஐயும் ஓகே ஆகிடுச்சு. கரெக்டாக சிபிஐயும் வராங்க.
வந்து விசாரிக்கிறாங்க. வேலுச்சாமிபுரத்துக்கு நேரடியாகவே களத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த செருப்பெல்லாம் எப்படி கடந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து அந்த வேலுச்சாமிபுரத்தை சுற்றி இருக்க மக்கள் கடை வச்சுருந்தவங்க எந்த கடைக்கு பின்னாடி நடந்துச்சு, எப்போ லைட் ஆஃப் ஆச்சு, எல்லாத்தையுமே வந்து தரோவாக விசாரிக்கிறாங்க. ஓகே, சிபிஐ வந்து அவங்களோட விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாவட்ட பொறுப்பாளர், அப்புறம் வந்து புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்மன் அனுப்புகிறாங்க. இவங்களாம் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டெல்லி சிபிஐ ஆஃபீஸ்லேயே போயிட்டு நேரில் வந்து ஆஜராகிறாங்க. இவங்களோட விசாரணை எல்லாம் முடியுது. அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க. விஜய் வந்து சொன்ன தேதிக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் ஆஜராகிறாரு. அங்கேயும் விசாரணை முடிஞ்சுது. இப்போ என்ன வந்து மெயின் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களும் சரி, கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, ஆளுங்கட்சி தவிர மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சியான ஏடிஎம்கேவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து முக்கியமான நாம் தமிழர் கட்சி, சீமானா இருக்கலாம், எல்லாருமே கேட்ட மாதிரி எங்களுக்கு சிபிஐ தான் வேணும், சிபிஐ விசாரணை தான் வேணும், அப்போ தான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக எல்லாரும் அவங்கவுங்க சைடில் ஸ்ட்ராங்காக நின்று கேட்டதுனால சிபிஐ விசாரணை நடந்து இப்போது சிபிஐ வந்து அடுத்த சம்மனை யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தோட திமுக பொறுப்புச் செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இமெயிலையும் அனுப்பியிருக்காங்க, அவர் ஆஃபீஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க, அவர் வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. சிபிஐ தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காப்புனா, நாங்கள் இத்தனை பக்கம் சம்மன் அனுப்பியும் இந்த சம்மனை யாருமே ரிசீவ் பண்ணல, சம்மன் ரிசீவ் பண்ணதுக்கான ரிப்ளை வரவே இல்லை அப்படிங்கிறத சிபிஐயும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த கரூர் சம்பவம் அடுத்து எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகுது, இதுக்கு முக்கிய காரணம் யார், என்ன ஏதுங்கிறது வெளியில் வருமா, இந்த விசாரணையிலே முடிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். இந்த கரூர் சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you.